இந்தியா அலர்ட். குற்றங்களுக்கு எதிரான குரல். யார் அது? யாரு 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 நீங்களா? இந்த காசை எங்க கொண்டு போறீங்க? என்னோட காசு விடுங்க, என்ன விடுங்க. பாட்டி பாட்டி விடுங்க, என் பாட்டியை விடுங்க. விடு. ஷோயல் பாட்டி. ஆமா, யார் இவங்கெல்லாம்? வயசான அம்மாவையும் அந்த 2 பிஞ்சு குழந்தைங்களையும் மனசாட்சியே இல்லாம கொலை பண்ணிட்டாங்க. யார் அந்த வயசான அம்மா? அப்புறம் அந்த 2 பிஞ்சு குழந்தைங்க யாரு? எந்த காரணத்துக்காக அவங்க எல்லாரையும் கொலை பண்ணாங்க? இந்த கொலைகளுக்கு பின்னாடி ஏதாவது சதி இருக்கா? இல்லனா கொள்ளடிக்க வந்த அந்த திருடங்க இந்த 3 அப்பாவிங்களையும் இடையூறு கொடுத்ததுனால கொன்னுட்டாங்களா? வணக்கம், நான் தான் சேஷவ் சர்மா. கிரைம் அலர்ட்டுக்கு உங்களை வரவேற்கிறேன். உண்மையிலேயே இங்க என்ன நடந்துச்சுன்னு நாம போய் பார்க்கலாம் வாங்க. காலிதண்ண, எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் கொடுங்க. காசு இன்னும் ஏற்பாடு பண்ணல. என்ன நம்புங்க, அன்வர் உங்களோட எல்லா கடனையும் தீத்துருவாரு. இங்க பாருமா, நீ சொன்னதுனால நான் நிறைய டைம் கொடுத்துட்டேன். ஆனாலும் உன் புருஷன் காசை கொடுக்க மாட்டேங்கிறான். நீயே பாத்துக்கோமா. நான் கொடுத்த கடனை வசூல் பண்றதுக்காக வந்திருக்கேன். நீ என்னடானா காசு இல்லைன்னு சொல்ற? உன் புருஷன் இங்க சந்தோஷமால இருக்கான். காளி தானே, எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் கொடுங்க. நான் சத்தியமா சொல்றேன், உங்களோட எல்லா கடனையும் தீர்த்துருவேன். இன்னும் எவ்வளவுதான் போய் சொல்லிக்கிட்டே இருப்ப? கொஞ்சம் கூட வெக்கமா இல்ல? நான் அமைதியா இருக்கிறது காரணம் சோஃபியோட சொந்தக்காரங்க எனக்கு ஃப்ரெண்டு, அதனாலதான். ஆனா காசை எப்படி வாங்கணும்னு எனக்கு தெரியும். இங்க பாருமா தங்கச்சி, நீ சொல்ற ஒரு வார்த்தைக்காக தான் நான் இவனுக்கு 1 மாசம் டைம் கொடுக்கறேன். இப்போ நான் போறேன், போயிட்டு வருவேன். சோஃபி, நான் சொல்றதை கேளு. உன்னோட அப்பா கிட்ட கேட்டு எனக்கு கொஞ்சம் காசு வாங்கி தரியா? இந்த கடனை தீர்த்துட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு அவங்களோட காசை கொஞ்சம் கொஞ்சமா திருப்பி கொடுத்துருவேன். இன்னும் என் அப்பா கிட்ட எத்தனை முறை தான் காசு கேக்குறது? இப்பெல்லாம் எனக்கு அவங்க கிட்ட பேசுறதுக்கே வெக்கமா இருக்கு. நீங்க உங்க அம்மா கிட்ட கடன் வாங்கலாம்ல? அவங்களுக்கு இருக்கிற ஒரே மகன் நீங்க தானே. எதுக்காக அவங்க கிட்ட கேட்க மாட்டேங்கிறீங்க? ஏன் அமைதியா இருக்கீங்க? பேசுங்க. அவங்க முன்னாடி உங்க வாயில இருந்து காத்து மட்டும் தான் வரும். அம்மா கிட்டேயும் நான் நிறைய வாட்டி கேட்டுட்டேன். உனக்கு தான் தெரியும்ல, இப்போ அவங்களும் காசு கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அப்படியா? கடன் கொடுத்தவங்க எல்லாம் வாங்க வருவாங்கல்ல, அவங்க கிட்டயும் இதே பதில சொல்லுங்க. புரிஞ்சுதா? சோஃபி, அக்கா,
ஐட்டம் பிரமாதமா இருந்தது. இன்னும் எத்தனை நாள் இந்த பாவத்தை பண்ணிக்கிட்டே இருப்பீங்க? இன்னும் எத்தனை நாள் இந்த மாதிரி விபச்சாரிகளுக்கு வீடு கொடுத்துக்கிட்டே இருப்பீங்க? உங்ககிட்ட நான் எத்தனை முறை சொல்லியிருக்கேன், பொம்பளை இந்த தொழில பண்றானா ஆசைப்பட்டு பண்றது இல்ல, வேற வழி இல்லாம தான் பண்றா. உங்க அப்பா இறந்ததுக்கு அப்புறம் என்னோட நிலைமை என்னாச்சுன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். அன்னைக்கு ஷப்னம் வந்து இதே ரூம ஃபர்ஸ்ட் அவ தான் வாடகைக்கு எடுத்தா. அந்த காசுல தான் நான் உன்னை வளர்த்தேன். உனக்கு கல்யாணமும் அதுல தான் பண்ணி வச்சேன். ஆஹா, இந்த காரணத்தினால தானே என் பொண்டாட்டி பிள்ளைங்க கூட ஒரு வாடகை வீட்டுல தங்கிட்டு இருக்கேன். என் பொண்டாட்டியோட சொந்தக்காரங்களுக்கு நான் எப்படி முகத்தை காட்டுறது? இதெல்லாம் நடக்குதுன்னு தெரிஞ்சா என்ன பண்றது? போதும் போதும் அன்வர், போதும். இப்போ உனக்கு வெக்கமா இருக்கா? ஏன் வெக்கப்படுற? சின்ன வயசுல இருந்து உன் ஆசைகள் எல்லாம் கேட்டுக்கிட்டே தானே இருந்த. ஒவ்வொன்னையும் நான் தானே உனக்கு நிறைவேற்றி வச்சேன். அப்பெல்லாம் வராத வெக்கம் இப்ப எங்க இருந்து வந்தது? அதை விடு. சரி சொல்லு, சொல்லாம கொள்ளாம எதுக்காக இங்க வந்த? எனக்கு காசு வேணும். காசு மட்டும் என்கிட்ட கேட்காத. இது வரைக்கும் நான் உனக்கு கொடுத்த காசெல்லாம் எல்லாத்தையுமே நீ குடிச்சு அழிச்சிட்ட. ஷீனாவுக்கு கூட நான் காசு கொடுப்பேன், ஆனா உனக்கு ஒரு ரூபா கூட உனக்கு நான் கொடுக்க மாட்டேன். ராய்ப்பூர்ல நம்ம நிலம் இருக்கு. அதை வித்துடுங்கன்னு எத்தனை நாளா சொல்றேன். நீங்க ஏன் விற்க மாட்டீங்க? விப்பேன், ஆனா உனக்கு ஒரு ரூபா கூட அதுல கொடுக்க மாட்டேன். அடடா, மகன் இங்க கடல்ல மூழ்கி போயிருக்கான், ஆனா உங்களுக்கு அதை பத்தி கவலையே இல்ல. நீங்க எல்லாம் ஒரு அம்மாவா? அண்ணா நில்லுங்க. என்னக்கா சாப்பிடும் போதாச்சும் சண்டை போடாம இருக்கலாம்ல? அட, உங்களுக்கு இருக்கிற ஒரே மகன் அவர்தான். நீங்க அவருக்கு உதவி பண்ணலனா வேற யார் பண்ணுவாங்க? அது மட்டும் இல்ல, உங்களுக்கு அப்புறம் இது எல்லாமே அன்வர் அண்ணாது தானே. போதும், நீ ரொம்ப பேசுற. நீ உட்காந்து போய் சாப்பிட வேலை பாரு. லேட் ஆயிடுச்சு, நீ வீட்டுக்கு வேற போகணும். ஷீனா, ஷீனா, எங்க போற? வா, உன்னை கூட்டிட்டு போய் விட்டுறேன். ஃபைசல், என்கிட்ட பிரச்சனை பண்றத நிறுத்து. எத்தனை முறை சொன்னாலும் உனக்கு புரியாதா? ஷீனா, 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 இங்க பாரு ஷீனா, உன்னை பத்தி எல்லா உண்மையும் தெரிஞ்சிருந்தும் நான் உன்னை காதலிக்கிறேன். உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா உன்னையும் ரிஸ்வானா பெரியமாவையும் போலீஸ்ட்ட சொல்லி எப்பயோ உள்ள தள்ளியிருப்பேன். உள்ள தள்ளிருப்பியா? தைரியம் இருந்தா உள்ள தள்ளி பாரு. சொந்த நிலத்தை ரிஸ்வானா அக்கா கிட்ட இருந்து காப்பாத்திக்க முடியல, என்ன மிரட்ட வந்துட்ட? அன்வர் பார்த்து பத்திரமா இருப்பா. மருமகளையும் குழந்தையும் கேட்டதா சொல்லு. மறுபடியும் இந்த விஷயத்தை பத்தி நீங்க யோசிங்க. அந்த ராய்ப்பூர் நிலத்தை நீங்க வித்துடுங்க. இன்னும் எத்தனை நாளைக்கு இதெல்லாம் பண்ணிட்டு இருப்பீங்க? அங்கேருந்து காசு வந்துச்சுன்னா இதெல்லாம் நீங்க பண்ண வேண்டிய அவசியமே இருக்காதே. அப்புறம் நானே ஏதாச்சும் ஒரு சின்னதா வியாபாரம் ஆரம்பிப்பேன். அன்வர், உன்கிட்ட நான் நிறைய முறை சொல்லிட்டேன், அந்த நிலத்தை பத்தி நீ கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்ல. உன்கிட்ட இருக்காதுன்னு தெரியும். இந்த காசை வச்சுக்கோ, உனக்கு பயன்படும். இல்லம்மா, நீங்களே வச்சுக்கங்க. நீங்க பணக்காரியாவே இருங்க. எனக்கு இருக்கிற கடனுக்கு இதை வச்செல்லாம் எதுவுமே பண்ண முடியாது. நான் இதை உனக்காக கொடுக்கல, என்னோட பேரன் பேத்திக்காக கொடுக்கறேன். இதையும் நீ தேவையில்லாம செலவு பண்ணிடாத, வச்சுக்கோ. அல்லாஹ்ஃபிஸ். அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கம் அஸ்லாம். அட நில்லுங்க அன்வர் அண்ணே, இன்னும் என் மேல கோவமா இருக்கீங்களா? உங்க அம்மா தான் எங்களோட நிலத்துல வந்து பவுண்டரி போட்டு வச்சிருக்காங்க, ஆனா நீங்க ஏன் மேல கோவமா இருக்கீங்க? ஃபைசல், அந்த பவுண்டரியை நாங்க எங்க இஷ்டத்துக்கு போடல. கோர்ட் முடிவு சொன்னதுக்கு அப்புறம் தான் பண்ணோம். சரி சரி அன்வர் அண்ணே, சரி. இந்த விஷயம் நடந்து 2 வருஷம் ஆச்சுண்ணே, ஆனா நீங்க இன்னும் கோவமா இருக்கீங்க. சரி, ஒரு விஷயம் சொல்லுங்க, அந்த கோர்ட் கேஸ்க்கு அப்புறம் அந்த நிலத்துக்கு சொந்தம் கொண்டாடி நான் வந்தேனா? இல்லல, ரிஸ்வானா பெரியம்மா பிடிச்ச பிடியிலே நிப்பாங்க. ஆனா நீங்க அறிவாளி தானே, என்னை பத்தி உங்களுக்கு தெரியும்.
இது என்னோட தப்பு தான் ஒத்துக்கிறேன். நான் பண்ண தப்புக்கு இந்த நண்பனை மன்னிக்க மாட்டீங்களா? அண்ணன், நம்ம எத்தனை வருஷமா ஃப்ரெண்ட்ஸா இருக்கோம். இப்போவாச்சும் கோவத்தை விடுங்களேன். சரி சரி, நானும் கிளம்புறேன். எனக்கு லேட் ஆகுது, பஸ் ஸ்டாண்ட் போகணும். அட அண்ணன், என்கிட்ட தான் டாக்ஸி இருக்கே. நான் இருக்கும்போது உங்களுக்கு எப்படி லேட் ஆகும்? வாங்க வாங்க, நான் டிராப் பண்றேன் பஸ் ஸ்டாண்ட்ல. என்ன பார்த்துட்டு இங்கேயே நின்னுட்டு இருக்கீங்க? வாங்க வாங்க போலாம், வாங்கண்ணே. என்னாச்சு ஷீனா? நீ எதுக்காக இவ்வளவு டென்ஷனா இருக்க? ஒன்றும் இல்லைக்கா, அது நேற்று ராத்திரி. என்னாச்சு நேத்து ராத்திரி? அக்கா, நேற்று ஃபைசல் திரும்பவும் என்கிட்ட பிரச்சனை பண்ணா. என்னையும் உங்களையும் உள்ள தள்ளிடுவேன்னு சொன்னா. அது மட்டும் இல்ல, இந்த ஏரியா விட்டு வெளியே துரத்திடுவேன்னு மிரட்டுறான். நீ அவனை பத்தி கவலைப்படாத. நான் இவ்வளவு வருஷமா ரூமை வாடகைக்கு விட்டுட்டு தான் இருக்கேன். என்னை யாரும் எதுவும் சொல்றதுக்கு அவங்களுக்கு உரிமை இல்லை. அப்புறம் அந்த ஃபைசல் பையன், அவன் யோகிதை எல்லாருக்கும் தெரியும். எங்களுக்குள்ள நல்ல பிரச்சனை பத்தி ஊர்ல எல்லாருக்குமே தெரியும். அந்த கேஸ்ல கோர்ட்டு என் பக்கம் தீர்ப்பு கொடுத்தாங்க. அதனால அவன் என் மேல கோவமா இருக்கான். அக்கா, நீங்க ரொம்ப நல்லவங்க. எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. நான் யாரை நம்பி என் ஊரை விட்டு வந்தனோ, அவன் என்னை ஏமாத்தி இந்த ஊர்ல தனியா விட்டுட்டு போயிட்டான். அப்பதான் எனக்கு ஒருத்தர் உங்களை பத்தி சொன்னாங்க. நான் உங்ககிட்ட வந்தப்போ நீங்க எனக்கு எந்த அளவுக்கு உதவி பண்ணீங்க. அக்கா, நீங்க ரொம்ப நல்லவங்க. நீங்க செஞ்ச உதவியை நான் என்னைக்கும் மறக்க மாட்டேக்கா. சோயல், ஆயிஷா, நீங்க ரெண்டு பேரும் ஏன் ஸ்கூலுக்கு போகல? நாங்க ஸ்கூலுக்கு போனோம், ஆனா பிரின்சிபல் எங்களை ஃபீஸ் கட்டலன்னு வெளியே அனுப்பிச்சிட்டாங்க. என்ன, அது எப்படி வெளியே அனுப்பிடுவாங்க? ஏன்னா பசங்களோட ஸ்கூல் ஃபீஸே பே பண்ணலையே. அது மட்டும் இல்ல, இன்னும் எத்தனை நாள் தான் நான் இந்த வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கணும்? போதும், இனியும் நான் பொறுத்துட்டு இருக்க மாட்டேன். நான் இப்ப முடிவு எடுத்துட்டேன். உன் குழந்தைங்களை நீயே பாத்துக்கோ. நான் என்னோட அம்மா வீட்டுக்கே போறேன். உனக்கு புரிஞ்சுதா? உன்னோட கடன்லாம் தீர்ற வரைக்கும் என் பக்கத்துல வந்துடாத. முதல்ல உன் கடன் எல்லாம் தீக்கிற வழிய பாரு. இதுக்காக நீ திருடினாலும் சரி, இல்ல கொலை பண்ணாலும் சரி, நீ என்ன பண்ணாலும் எனக்கு கவலை இல்ல. சோஃபி, அட சோஃபி, நான் சொல்றதை என்னை கேளு. விடு. சோஃபி, அம்மா அம்மா எங்களை விட்டுட்டு போகாதீங்க. பாட்டி, அடடா, வாங்க வாங்க என்னோட பேர பிள்ளைகளா. இங்க உட்காருங்க ரெண்டு பேரும். 2 வருஷம் கழிச்சு தான் பாட்டி ஞாபகத்துக்கு வந்தேனா? அஸ்ஸலாமு அலைக்கும். வாலைக்கும் சலாம். எப்படி இருக்கீங்க என் பேரன் பசங்களா? 2 வருஷம் பாட்டி ஞாபகமே வரலையா? அப்பதான் எங்களை கூட்டிட்டு வரதே இல்ல. உங்களுக்கும் தான் எங்க ஞாபகமே வரல. ஒருவேளை வந்திருந்தா நீங்க அங்க வந்திருப்பீங்களே. அது வந்து உன்னோட அப்பா, உங்க அப்பாவோட பிடிவாதனால தான். அம்மா, அது சோஃபி வீட்டை விட்டு போயிட்டா. அதனால தான் நான் குழந்தைங்களை இங்கே கூட்டிட்டு வந்து விட்டேன். எனக்கு தெரியும், நீ பண்ண வேலைக்கு என்னைக்காவது அவ உன்னை விட்டு போயிடுவான்னு எனக்கு நல்லாவே தெரியும். இத்தனை வருஷமா உன்னை பொறுத்துக்கிட்டாலேன்னு சந்தோஷப்படு. அவ இடத்துல வேற யாராவது இருந்திருந்தா உன்னை எப்பயோ விட்டுட்டு போயிருப்பா. இனிமேலாவது கொஞ்சம் திருந்த அன்வர். உனக்காக இல்லைனாலும் உன் குழந்தைங்களுக்காவது திருந்து. இது எல்லாத்துக்கும் காரணம் நீங்க தான். அட, உங்ககிட்ட எவ்வளவு காசு இருக்கு, ஆனாலும் நான் வெளியே கடன் வாங்கிட்டு இருக்கேன். தண்ணி அடிக்கிறதுக்கு நானா உன்னை மத்தவங்க கிட்ட கடன் வாங்கி குடிக்க சொன்னேன்? சொல்லு. நான் உனக்கு காசு கொடுப்பேன்ற எண்ணத்தை உன் மனசுல இருந்து சுத்தமா எடுத்துடு. அப்புறம் இன்னொரு முறை என்கிட்ட வந்து காசுன்னு கேட்காத. அண்ணே, அலகாபாத் போகணும்னா குறைஞ்சது 4000 ரூபாய் கம்மி இல்ல. அப்புறம் தங்குறதுக்கும் நீங்க தான் ஏற்பாடு பண்ணி ஆகணும். எல்லாம் சரிதான், வந்துரு. சரி. அஸ்ஸலாமு அலைக்கும். வாலைக்கும் சலாம். அட அன்வர் அண்ணே, நீங்க என்ன இங்க? அது பசங்களை அம்மாட்ட விட்டுட்டு போலான்னு வந்தேன். அப்படியா? சோய்பா ஆயிஷா வந்திருக்காங்களா? சரி ஃபைசல், ஆ, இங்க சரக்கு கடை இருக்கா? அட அண்ணே, இதுக்கு போய் இவ்வளவு தயங்குறீங்க? இங்க பக்கத்துல தான் இருக்கு. அப்படின்னா வா போலாம்.
கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆயிட்டு வருவோம். வாங்க போலாம். ஆ. அன்வர் அண்ணா, என்ன விஷயம்? ஏதாவது பிரச்சனையா? ஆமா, ரொம்ப கடன் பட்டதால சோஃபி வீட்டை விட்டு போயிட்டா. ஓஹோ, அட என்ன இப்படி ஆயிடுச்சு? ஆனா எங்க அம்மா இருக்காங்களே, எல்லாத்துக்கும் என்ன மட்டும்தான் குறை சொல்றாங்க. இவ்வளோ காசை வச்சுக்கிட்டு அவங்க என்னதான் பண்ண போறாங்க? ராயப்பூர்ல இருக்கிற அந்த நிலத்தை வித்துடுங்கன்னு நான் எத்தனை நாளா சொல்லிக்கிட்டு இருக்கேன், கேட்கவே மாட்றாங்க. காசு வரும்ல, ஏதோ ஒரு சின்ன வியாபாரத்தை ஆரம்பிச்சு என்னோட கடன் எல்லாம் தீர்த்திருப்பேன். அப்படியா? ராய்ப்பூர்லயும் உங்களுக்கு நிலம் இருக்கா? ஆமா இருக்கு. என்னோட அப்பா இறந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கே தெரிஞ்சது அவங்களோட குடும்ப சொத்துல எங்களுக்கும் பங்கு இருக்கு. அன்வர் அண்ணன், உங்க வலி எனக்கு நல்லாவே புரியுது. ரிஸ்வானா பெரியம்மாவை என்னை விட உங்களுக்கு தான் நல்லா தெரியும். அவங்க உங்களோட அம்மா. ஆனா நீங்க நம்புறீங்களோ இல்லையோ, இந்த ஷீனா இருக்காளே, இவ ரிஸ்வானா பெரியம்மா மேல ஏதோ மந்திரம் போட்டு வச்சிருக்கா. எல்லாத்துக்கும் காரணம் அவதான், இந்த ஷீனா மட்டும்தான். அந்த நிலத்தை வித்து அதுல வர்ற காசு மட்டும் என் கையில கிடைக்கட்டும், அப்புறம் அவங்க 2 பேருக்கு இருக்கு. அப்புறம் தான் தெரிஞ்சது. கதை நல்லா இருந்துச்சுல? ரொம்ப நல்லா இருந்துச்சு. உனக்கு பிடிச்சதா? ஆயிஷா, ஷோயப், நான் போகவா? ஆயிஷா, அடடா, நான் யாருன்னு கண்டுபிடிச்சிட்டியா? எனக்கு தெரியும், ஆனா அவனுக்கு தான் என்னன்னு தெரியாது. ஷோயப், சின்ன வயசுல இவங்க குதிரையா இருப்பாங்க, அவங்க மேலே ஏறி வீடெல்லாம் சுத்துவேன். திரும்பவும் விளையாடலாமா? இப்ப நான் அக்கா கிட்ட முக்கியமா ஒரு விஷயம் பேசணும், அதனால அப்புறமா பேசலாமா? சரி, நீங்க 2 பேரும் இங்க உட்காருங்க, நான் பேசிட்டு வரேன். சொல்லு, என்னாச்சு? அக்கா, அது வினோத் வர போறாரு. வரட்டுமே. அக்கா, ஆனா பசங்க இங்க. நீ கவலைப்படாத, நான் இவங்கள வேற ரூமுக்கு அனுப்பிடுறேன். பசங்களா, நீங்க 2 பேரும் உள்ள போய் டிவி பாருங்க, நான் வரேன். ஓகேவா? ஓகேக்கா. உனக்கு தெரியுமா ஷீனா, சோஃபி வீட்டை விட்டு போயிட்டாலாம். அதான் குழந்தைங்க இங்க இருக்காங்க. என்ன சொல்றீங்கக்கா? அட என்ன, ஏன் பயப்படுற? வினோத் அண்ணா, இது முதல் முறைல. என்னடா பயப்படுற? சிங்கம்டா நீ. முதல்ல உள்ளவா, அதுக்கப்புறம் பாரு. ரிஸ்வானா பெரியம்மா, எப்படி இருக்க வினோத்? ரொம்ப நல்லா இருக்கேன். அப்புறம் இந்த தம்பி யாரு? இவனா? இவன் மோகின். இன்னைக்கு ஒரு நல்ல காரியத்தை பண்ணுவோமேன்னு நினைச்சேன். சின்ன பையன், இன்னும் கல்யாணம் கூட ஆகல. இந்த இடத்துக்கு இதுக்கு முன்னாடியே வந்திருக்கான். நீ சரியான இடத்துக்கு கூட்டிட்டு வந்திருக்க. ஷீனா இருக்கால, அப்புறம் ஏன் கவலைப்படணும்? என்ன மோகின், உள்ள போய் சந்தோஷமா இரு. நான் கிளம்புறேன். வரேம்மா. வாங்க. அக்கா. அட என்ன தம்பி, நீ வெக்கப்படாத, போ. வாங்க. ஒரு நிமிஷம், நானே ரிமூவ் பண்றேன். ஆயிஷா, ஆயிஷா, எங்க போன இவ?
ஆயிஷா ஆயிஷா ஆயிஷ் உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா ஆயிஷாவை தொட்டிருப்ப. பெரியமா, ஆயிஷா கடையில தனியா நின்று இருக்கிறத பார்த்துட்டு நான் அங்க போனேன். நான் அதனால தான் அவளை என் கூடவே உனக்கு கூட்டிட்டு எத்தனை முறை வந்தேன். சொல்லியிருக்கேன் யார் கூப்பிட்டாலும் போக கூடாதுன்னு. என்ன ஒரு ஆட்டோ கூட வர மாட்டேங்குது. அட நீங்களாம்மா, வாங்க நான் உங்களை விட்டுட்டு போறேன். நீங்க யாருன்னு எனக்கு தெரியலையே. நான் தான் மோகின். அன்னைக்கு வினோத் கூட உங்க வீட்டுக்கு வந்திருந்தல்ல. ஓ ஆமா. வாங்க நான் உங்களை ட்ராப் பண்ணிடுறேன். இல்ல இல்ல நீங்க கஷ்டப்பட வேணாம். நான் ஆட்டோக்காக தான் காத்துட்டு இருக்கேன். ஆட்டோ வந்ததும் நான் போய்க்கிறேன், நீங்க போங்க. நான் அந்த பக்கம் தான் போறேன். நான் உங்களை விட்டுடுறேன். வாங்கம்மா. இறங்குங்கம்மா, நம்ம வந்துட்டோம். ரொம்ப நன்றிப்பா. ஆ, நீ எங்க இருக்க? உங்களை எந்த ஏரியாலேருந்து கூட்டிகிட்டு வந்தோம்னா அந்த ஏரியாவில் தான் இருக்கேன். அங்கே ஒரு கால் சென்டரில் வேலை பார்த்துட்டு இருக்கேன். நீ ரொம்ப நாள் நல்லா இருக்கணும். நீ ரொம்ப நல்ல பையன். ஒரு பக்கம் நீ, ஒரு பக்கம் என் பையன். அவன் 2 குழந்தைக்கு அப்பா. ஆனா அவனுக்கு கொஞ்சம் கூட பொறுப்புன்றதே இல்ல. சரி அதெல்லாம் விடு, வா டீ குடிச்சிட்டு போலாம். ஆ, நான் இன்னொரு நாள் கண்டிப்பாக வரேம்மா. நன்றிம்மா. ஹலாஃபீஸ். அல்லா ஹாஃபிஸ். தினம் தினம் புது புது கதைக்கு நான் எங்க போவேன்? அங்க பாருங்க, உங்க பாட்டி வந்துட்டாங்க. புது கதையை இனி அவங்களே சொல்லுவாங்க. சலாம் அலைக்கும். வாலைக்கும் சலாம். அப்பா அக்கா வாங்க. என்ன பண்றது சொல்லு. மார்க்கெட்ல இருந்து வர்றதுக்கு ஒரு ஆட்டோ கூட கிடைக்கவே இல்ல. நல்ல வேளை அந்த பையன் தான் வீடு வரைக்கும் கூட்டிட்டு வந்து விட்டுட்டு போனான். எந்த பையன்க்கா? அதான் ஒரு முறை வினோத்து கூட கூட வந்தானே, அவன் பேர் ஏதோ சொன்னானே. மொஹின். மொஹின் தான் கூட்டிட்டு வந்தான். ரொம்ப நல்ல பையன். அவன் இந்த சின்ன வயசுலயே அவன் இவ்வளவு பெரிய வேலையில இருக்கான். என் மகனும் இப்படி இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும். அவனும் நேர்மையா இருந்தா எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். நீங்க கவலைப்படாதீங்கக்கா, எல்லாம் சரியாயிடும். இன்ஷா அல்லாஹ். அக்கா அக்கா ஷீனா என்னாச்சு? ஷீனா என்னாச்சு சொல்லு. அட ஏன் பின்னால போய் ஒளிஞ்சுக்கிற? நீ எதுக்காக வெக்கப்படுற? ஆ? நீ யாருன்னு எனக்கு தெரியும். உனக்கு இன்னைக்கு காசு டபுளா கொடுக்கறேன். அதுவும் டபுளா. என்கிட்ட நிறைய காசு இருக்கு. இங்க பாரு, இங்க பாரு. ஃபைசல் ஒழுங்கா இங்க இருந்து அமைதியா போயிடு. அமைதியா பொண்ணுமா? இவ்வளவு நாள் அமைதியா தானே இருந்தேன். என்னோட நிலத்தை கோர்ட்டுக்கு போய் உங்க நிலம்னு சொல்லி அதுக்கு நடுவுல பெரிய பவுண்டரி வர வச்சிட்டீங்க. இனிமே இதுக்கப்புறம் அமைதியா இருக்க மாட்டேன். ஃபைசல் சொன்னா இவளையும் கேளு. விட விடு மாட்டேன். அவள. விடு. சொன்னா கேளு. விடு. அவளை விட்டு போ. நான் உன்னை சும்மா விட மாட்டேன். போடா இங்க இருந்து. உன்னை விட மாட்டேன். வெளிய போடா. வாங்கண்ணே, 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 வாங்க, வாங்க. வாங்க, போலாம், வாங்க. நான் கவனிச்சுக்கிறேன். போடா நீ. பாரு, நான் உன்னை என்ன பண்ண போறேன் பாரு. பாக்குறேன். அட நீங்களா? யாரு? தெரியலையா? ஆ, அன்னைக்கு நான் உங்க வீட்டுக்கு வந்திருந்தேன்ல. இல்ல, நீங்க யாருன்னு எனக்கு தெரியல. நீங்களா? அன்னைக்கு எங்க வீட்டுக்கு வந்திருந்தீங்கல்ல? ஆமா. என்ன மன்னிச்சிருங்க, எனக்கு சரியா ஞாபகம் இல்ல. நீங்க வரதே இல்ல. நான் உங்களுக்காக எவ்வளவு நாளா காத்துட்டு இருக்கேன் தெரியுமா? என்னது? என்ன வீட்ல விட்டுடுறீங்களா? கண்டிப்பா கண்டிப்பா. வாங்க வாங்க, வந்து உட்காருங்க.
போதும் போதும், இங்கேயே நிறுத்திருங்க. ஏன்? ஆனா உங்க வீட்டுக்கு இன்னும் கொஞ்சம் தூரம் போகணும்ல? அது என் வீடு கிடையாது, ரிஸ்வான் அக்காவோட வீடு. ஆ. அப்புறம் நான் உங்க பைக்ல வந்ததுக்கான காரணம் என்னை ஒருத்தன் ஃபாலோ பண்ணிட்டே இருந்தா. இனிமே நானே போயிடுவேன். இங்க வரைக்கும் கொண்டு வந்து விட்டதுக்கு தேங்க்ஸ். ஒரு நிமிஷம், தப்பா நினைச்சுக்கல, நான் ஒன்று சொல்லட்டுமா? என்ன சொல்லுங்க? நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. நீங்களும் ரொம்ப நல்லவரா இருக்கீங்க. ரிஸ்வான் அக்காவும் அதை தான் சொன்னாங்க. ஷீனா, எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனா இதை உங்ககிட்ட நேரடியா சொல்ல எனக்கு தைரியம் இல்லை. இங்க பாருங்க, நீங்க ரொம்ப நல்லவரு. நீங்க வேற ஏதாச்சும் பொண்ணு பாத்துக்கோங்க, நான் உங்களுக்கு சரியா இல்ல. நில்லுங்க நில்லுங்க, நான் சொல்றதை கேளுங்க. இங்க பாருங்க, நீங்க இந்த மாதிரி தொழில் பண்றது வேற வழி இல்லாமன்னு எனக்கு தெரியும். ஆனா எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்புறம் ஒருவேளை நீ எனக்கு வாய்ப்பு கொடுத்தா நான் உன்னை கல்யாணம் பண்ணிப்பேன். நீங்க இதுல பார்த்து சைன் பண்ணிருங்க. இந்தாங்க பென். எனக்கு சைன் பண்ண வராது. பரவாயில்ல, நீங்க கை நாட்டி வைக்கலாம். இங்க கை நாட்ட வைங்க. இந்த இடத்துல வைங்க. இந்தாங்க உங்க நிலத்துக்கான காசு. மொத்தம் 20 லட்சம் இருக்கு. என்னாச்சு ஷீனா? இன்னைக்கு நீ ரிஸ்வான் அக்கா வீட்டுக்கு போகவே இல்லை. எதுக்காக ஃபோன் பண்ணி இங்க வர சொன்ன? ஒன்றும் இல்லை, சும்மாதான். இன்னைக்கு என்னோட மனசே சரியில்லை. சரி, நல்ல வேளை நீ இங்க கூப்பிட்ட. எனக்கும் இன்னைக்கு ஆபீஸ் போறதுக்கு மூடே இல்லை. எப்ப எனக்கும் காசு வரும், எப்ப என்னோட பிசினஸ் ஆரம்பிக்கிறதுனே தெரியல. பிசினஸ் ஆரம்பிக்கிறதுக்கு எவ்வளவு காசு வேணும்? கிட்டத்தட்ட 5 லட்சம் வேணும். அதுல நான் இப்ப 2.5 லட்சம் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். மோயின், ரிஸ்வானா அக்கா கிட்ட நிறைய காசு வந்திருக்கு. ராய்ப்பூர்ல அவங்களுக்கு ஒரு நிலம் இருந்துச்சுல்ல, அவங்க அதை வித்துட்டாங்க. அட, இது ரொம்ப நல்ல விஷயமாச்சே. ஷீனா, நீ ஒரு விஷயம் பண்ணு. நீ ரிஸ்வானா அக்காட்ட கொஞ்சம் பணம் கடனா கேளு. அது கிடைச்சதுன்னா நான் என்னோட பிசினஸ் ஆரம்பிச்சிருவேன். அப்புறம் நாம கல்யாணம் பண்ணிக்கலாம். மோயின், என்னால எப்படி அவங்க கிட்ட காசு கேட்க முடியும்? அவங்க ஏற்கனவே எனக்காக நிறைய பண்ணிருக்காங்க. அவங்க கிட்ட காசு கேட்கறதுக்கு எனக்கு தைரியமே இல்லை. இங்க பாரு ஷீனா, ஒரு முறை முயற்சி பண்ணி பார்க்கறதுல என்ன தப்பு இருக்கு? ஒருவேளை காசு வந்துருச்சுன்னா நம்மளுக்கு தானே ரொம்ப நல்லது. நீ ஒரு முறை முயற்சி பண்ணி பாரு. சொல்லுங்க, எதுக்காக இங்க வர சொன்னீங்க? உசைன் பஜார்ல எனக்கு ஒரு நல்ல கடையை பார்த்து புடிச்சு கொடுக்கணும். பஜார்லயா? ஆனா ரிஸ்வானா அக்கா, பஜார்ல கடலா ஜாஸ்தி. இந்த விஷயம் உங்களுக்கும் தெரியும். அப்புறம் அவ்வளவு காசுக்கு எங்க போவீங்க? அத பத்தி நீ கவலைப்படாத, எல்லா காசையும் நானே கொடுக்கறேன். சரிக்கா, பாத்துக்கலாம். நீங்க கவலைப்படாதீங்க. சரி, சீக்கிரமா ஏதாவது ஏற்பாடு பண்ணி கடையை காட்டு. சரி, கண்டிப்பாக்கா. நான் கிளம்புறேன். சரி. அட உசேன் அண்ணே, அஸ்ஸலாமு அலைக்கும். வாலைக்கும் அஸ்லாம். வாங்க டீ குடிங்க. எப்படி இருக்க? நல்லா இருக்கேன், வாங்க வாங்க. கொஞ்சம் வேலை இருக்கு. அட, வேலையெல்லாம் அப்புறமா பாத்துக்கலாம். அண்ணே, ஒரு டீ போடுங்க. ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு ப்ராப்பர்ட்டி டீல் பேசிட்டு வந்திருக்கேன். டீல் முடிஞ்சதுன்னா எனக்கு லாபமும் நிறைய கிடைக்கும். ரொம்ப நல்ல விஷயம்ண்ணே. உங்க ஏரியால அந்த ரிஸ்வான் அக்கா இருக்குல்ல, மார்க்கெட்ல அவங்களுக்கு ஒரு கடை வேணுமா? அதுவும் இல்லாம காசும் கேஷ்ல கொடுக்குறாங்களா? உசேன் அண்ணே, ஒரு விஷயம் சொல்லுங்க. இந்த பஜார்ல கடையெல்லாம் காஸ்ட்லியா தானே இருக்கும்? வரும், கண்டிப்பா 20-25 லட்சமாச்சும் இருக்கும். ரிஸ்வானா பெரியம்மா கிட்ட இவ்ளோ காசு எங்கேருந்து வந்துச்சு? மார்க்கெட்ல கடை வாங்கணும்னா அது சாதாரண விஷயம் இல்ல.
ரிஸ்வானா பெரியம்மா அவங்களோட ராய்ப்பூர் நிலத்தை வித்துட்டாங்களா என்ன? மாஷா அல்லாஹ். நீங்கெல்லாம் ஒரு அம்மாவா? உங்க நிலத்தை வித்திருக்கீங்க, ஆனா உங்க மகனுக்கு ஒரு வார்த்தை கூட சொல்லல. 2 நாளைக்கு முன்னாடியே உங்களுக்கு காசு கிடைச்சதுன்னு எனக்கு இப்பதான் தெரிஞ்சது. காசு எங்க? எனக்கு காசு வேணுமா? என்ன காசு? என்கிட்ட காசெல்லாம் எதுவும் இல்ல. அப்படியா? எந்த காசா? நானே தேடி கண்டுபிடிக்கிறேன். அன்வர், என்ன பண்ணிட்டு இருக்க? அன்வர், ஒழுங்கு மரியாதை நில்லு. அங்க எதுவுமே இல்ல. அன்வர். அம்மா, எனக்கு மட்டும்தான் அந்த காசுல உரிமை இருக்கு. அந்த காசை நான் யாருக்குமே கொடுக்க மாட்டேன். நீங்க இருந்து வெளியே போ, வெளியே போ, போ வெளியே. ஷீனா, நீ இங்க என்ன பண்ற? உன்னை இன்னைக்கு நான் ரெஸ்ட் எடுன்னு சொன்னேன்ல. அது அக்கா, உங்ககிட்ட ஒன்னு சொல்லணும். என்ன பேசணும்னு சொல்லு. அக்கா, மொயின் இருக்கான்ல, அவனை கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். அடடா, இது ரொம்ப நல்ல விஷயமாச்சே. ஆனா அக்கா, மொயினோட வேலையை விட்டுட்டு பிசினஸ் ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறான். ஒருவேளை நீங்க கொஞ்சம் காசு கொடுத்து உதவி பண்ணீங்கன்னா நான் உங்க காசை கொஞ்சம் கொஞ்சமா திருப்பி கொடுத்துருவேன். இங்க பாரு ஷீனா, இந்த காசை என் மகனுக்கு கூட நான் கொடுக்கவே இல்லை. உனக்கு எப்படி கொடுக்க முடியும்? நான் அந்த காசை எல்லாத்தையுமே ஒரு முக்கியமான வேலைக்காக பத்திரமா வச்சிருக்கேன். என்னால உனக்கு எந்த உதவியும் பண்ண முடியாது. உன் காசை வாங்கிக்கிட்டு பிசினஸ் ஆரம்பிக்கிறேன்னு சொல்ற ஒரு ஆளை நம்பி எப்படி நீ கல்யாணம் பண்ணி வாழ போற? நாளைக்கு அவன் பிசினஸ் சரியா நடக்கலனா திரும்பவும் உன்னை இந்த தொழிலுக்கு அனுப்பிட்டா என்ன பண்ணுவ? சரிக்கா, நான் கிளம்புறேன். ஷீனா, ஷீனா, நீ ஒரு விஷயம் பண்ணு. நீ ரிஸ்வானா அக்காட்ட கொஞ்சம் பணம் கடனா கேளு. அது கிடைச்சதுன்னா நான் என்னோட பிசினஸ் ஆரம்பிச்சிருவேன். அப்புறம் நாம கல்யாணம் பண்ணிக்கலாம். ஷீனா, 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 அன்னைக்கு பண்ண தப்புக்கு என்ன மன்னிச்சிரு. எனக்கே கேவலமா இருக்கு. இங்க பாரு, நான் உன்னை காதலிக்கிறேன், உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். ஓகேன்னு சொல்லு. ஓகே சொல்லணுமா? நான் இதுக்கு சொல்லணும்? உனக்கு என்ன தகுதி இருக்கு? நீ ஒரு சாதாரண டாக்ஸி டிரைவர். உனக்கே ஒரு நல்ல வாழ்க்கை இல்ல, இதுல எனக்கு என்ன நல்ல வாழ்க்கை தருவ? ஒரு நாளைக்கு 400 500 சம்பாதிக்கிறேன். அப்புறம் நீ வந்துட்டா நான் இன்னும் கஷ்டப்பட்டு வேலை செய்வேன். ஃபைசல், இந்த காசை வச்சுட்டு நல்ல வாழ்க்கையெல்லாம் வாழ முடியாது. நல்ல வாழ்க்கையை வாழணும்னா நிறைய காசு தேவை. உனக்கு என்னைக்கும் அந்த தகுதி வராது. இப்ப இங்க இருந்து கிளம்பு. ஷீனா, உனக்கு காசு தானே வேணும். உனக்கு எவ்வளவு வேணும்னு நினைக்கிறியோ அதை விட அதிகமா கொண்டு வரேன். அப்ப கல்யாணம் பண்ணிப்பல்ல? கண்டிப்பா. உனக்கு எப்ப காசு வருதோ அப்ப சொல்லு, நானே உன்கிட்ட வரேன். முதல்ல உன் கடன் எல்லாம் தீக்கிற வழிய பாரு. இதுக்காக நீ திருடினாலும் சரி, இல்ல கொலை பண்ணாலும் சரி, நீ என்ன பண்ணாலும் எனக்கு கவலை இல்ல. ரிஸ்வானா அக்கா, ரிஸ்வானா அக்கா, ரிஸ்வானா அக்கா, ரிஸ்வானா அக்கா, முதல்ல இவர் தான் பணத்தை பார்த்திருக்காரு. என்ன பாத்தீங்க? இன்ஸ்பெக்டர் சார், ரிஸ்வானா அக்கா மார்க்கெட்ல கடை வேணும்னு என்ன கேட்டிருந்தாங்க. அதுக்காக தான் நான் இங்க வந்தேன். வீட்டுக்குள்ள வந்த உடனே எல்லா இடத்துலயும் ரத்தம் தான் இருந்துச்சு. மார்க்கெட்ல கடையா? அப்படின்னா இவங்க கிட்ட மார்க்கெட்ல கடை வாங்குற அளவுக்கு பணம் இருந்திருக்கு. சரி, நீ கிளம்பு. தேவைப்பட்ட ஸ்டேஷன் வர வேண்டி இருக்கும். ஓகே சார். வீட்டுல வேற யார் இருக்கா? சார், நான் அக்கம் பக்கத்துல விசாரிச்சேன்.
இவங்களுக்கு ஒரு பையன் இருக்கான். சரி, ஆமா, யார் இவங்க எல்லாரும்? ரிஸ்வானாவையும் அவங்க பேரம் பேத்திங்களையும் இப்படி கொடூரமா கொலை பண்ணது யாரு? அவங்களுக்கு என்ன மோட்டிவ்? அவங்க கொண்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? அக்கம் பக்கத்துல உன்னை பத்தி விசாரிக்கும் போது தான் தெரிஞ்சது, காசுக்காக நீ தினமும் அம்மா கூட சண்டை போடுவியாமே. உங்க அம்மா ராய்ப்பூர்ல இருக்க இடத்த வித்துட்டாங்கன்னு உனக்கு தெரிஞ்ச உடனேயே அந்த பணத்துக்கு நீ பேராசப்பட்டு அவங்கள நீ கொன்னுட்ட. உங்களால எப்படி இன்ஸ்பெக்டர் சார் இப்படி எல்லாம் பேச முடியுது? அட, நான் எதுக்காக கொலை பண்ண போறேன் சொல்லுங்க? அம்மாவோட சேர்த்து குழந்தைன்னு கூட பார்க்காம கொன்னு இருக்காங்க. இன்ஸ்பெக்டர் சார், என்னோட புருஷன் குடிகாரனா வேணா இருக்கலாம், ஆனா தன்னோட சொந்த குழந்தைகளை அவர் ஏன் கொலை பண்ணணும்? ஒரு விஷயம் சொல்லுங்க, உங்க அம்மா மேல யாராவது கோபம் இல்ல எதிரிகள் இருக்காங்களா? இல்ல இன்ஸ்பெக்டர் சார், எங்களுக்கு யாரும் இங்க எதிரிங்க இல்ல. பக்கத்து தெருவுல ஃபைசல்னு ஒரு பையன் இருக்கான். 2 வருஷத்துக்கு முன்னாடி எங்க நிலத்துல ஒரு பவுண்டரி போட்டோம். கோர்ட் ஆர்டர் போட்டதுக்கு அப்புறமும் அது அவனோடதுன்னு உரிமை கொண்டாடினா. சார் சார் சார், நான் எதுவும் பண்ணல சார், என்ன விட்டுருங்க சார். உனக்கும் நில பிரச்சனை இருந்துச்சுல, சொல்லு. இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி ரிஸ்வானா கிட்ட காசு திருட அவங்கள நீ கொலை பண்ணிட்ட. ஆனா நீ என்னடானா கொலை பண்ணவே இல்லைன்னு என்கிட்ட சாதிக்கிற. என்ன பார்த்தா எப்படி இருக்கு? ஒழுங்கா உண்மையை சொல்லிரு, இல்லைன்னா எப்படி வர வைக்கணும்னு எனக்கு தெரியும். என்ன நம்புங்க சார், நான் சொல்றது உண்மைதான். நான் அவங்கள கொல்லல சார், நான் சொல்றத நம்புங்க சார். நான் எந்த தப்புமே பண்ணல சார். சார், ரிஸ்வானா பெரியம்மா தான் வீட்டுல தொழில் பண்ணிட்டு இருந்தாங்க. தொழிலா? ஆமா சார். சீனான்னு ஒரு பொண்ணு இருக்கா. அவளோட கிளைண்ட்ஸை கூட்டிக்கிட்டு வீட்டுக்கு தான் வருவா. நீ தானே ஷீனா? ஆமா சார். ரிஸ்வானாவை தெரியுமா? தெரியும் சார். அவங்களையும் அவங்க பேர பேத்தியையும் யாரோ கொன்னுட்டாங்கன்னு கேள்விப்பட்டேன். யாரோவா இல்ல நீயா? ரிஸ்வானா வீட்டுல இருந்தே நீ நிம்மதியா தொழில் பண்ணிக்கிட்டு இருந்திருக்க. ரிஸ்வானா கிட்ட எப்படியோ நிறைய காசு இருக்குன்னு உனக்கு தெரிய வந்ததும் நீ அவங்களே அவங்க பேர குழந்தையும் கொண்டிருக்க, அதானே? சார், நான் ஒத்துக்கிறேன். ரிஸ்வானாக்கா வீட்டுல நான் தொழில் பண்ணிட்டு இருந்தேன் தான். ஆனா அவங்கள கொலை பண்றதெல்லாம் யோசிச்சு கூட பார்க்க முடியாது. அவங்க எனக்கு எவ்வளவு உதவி பண்ணிருக்காங்க தெரியுமா? ஒருவேளை அவங்க மட்டும் இல்லைன்னா இன்னைக்கு நான் உயிரோட இருந்திருக்க மாட்டேன். அப்படியா? என்ன இது உன் கையில இந்த காய் எப்படி வந்துச்சு? அது காய்கறி வெட்டும் போது பட்டுருச்சு. ஓ, காய்கறி வெட்டும் போதா? சரி. சரி, நாங்க கிளம்புறோம். நாங்க கூப்பிட்டது போலீஸ் ஸ்டேஷன் வரணும், புரிஞ்சதா? சரிங்க சார். போலாம். எனக்கு ஏன் இங்க கூட்டிட்டு வந்தீங்க? இப்போ உனக்கு எல்லாமே தெரிய வரும். என்ன விஷயம்? நீ ஏன் இப்படி பதட்டமா இருக்க? இவனை தெரியுமா? இல்ல சார், எனக்கு தெரியாது. தெரியாதடி? தெரியாது? போ, உட்காரு. என்ன சொன்ன? தெரியாதா இவனா? ரிஸ்வானா வீட்டை நாங்க செக் பண்ணிட்டு இருக்கும்போது அவங்க வீட்டுக்கு பின்னாடி ஒரு ரத்தக்கரை இருந்துச்சு. கொலை நடக்கும்போது அந்த கொலைகாரனுக்கும் காயமாயிருக்கும்னு எனக்கு தெரிஞ்சது. அக்கம் பக்கத்தில் இருக்க ஹாஸ்பிட்டலில் விசாரிச்சதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது ஒரு பொண்ணு அவ கைக்கு ட்ரீட்மெண்ட் பண்றதுக்காக கௌதம் ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்கா.
அங்க இருக்க சிசிடிவி ஃபுட்டேஜ் எடுத்து பார்க்கும்போது அதுல நீ மாட்டின. இவனும் உன் கூட தான் இருந்தான். அதனால தான் உண்மையை உளறிட்டான். இப்போ ஒழுங்கா நீயும் உண்மையை சொல்லிட்டேன்னா நல்லது. புரியுதா? இல்லைன்னா ட்ரீட்மெண்ட்டே வேற. பயத்துற மொயினை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டேன். மொயினுக்கு பிசினஸ் ஆரம்பிக்கிறதுக்கு கொஞ்சம் காசு தேவைப்பட்டுச்சு. ஒரு நாள் நான் ரிஸ்வானாக்கா வீட்டுக்கு போகும்போது அவங்க கிட்ட நிறைய காசு இருக்கிறத பார்த்தேன். இந்த விஷயத்த நான் மொயின் கிட்ட சொன்னேன். மொயின் என்ன ரிஸ்வான் அக்கா கிட்ட காசு கேட்க சொல்லி சொன்னா. ஆனா ரிஸ்வான் அக்கா காசு கொடுக்க முடியாதுன்னு தெளிவா சொல்லிட்டாங்க. இந்த விஷயத்த நான் மொயின் கிட்ட சொன்னேன். அட, அவங்க ரூமை நீ வாடகைக்கு வாங்கி அவங்களுக்கு எவ்வளவு காசு சம்பாதிச்சு கொடுத்துருப்ப. இப்போ உனக்கு காசு தேவைப்படுதுன்னு கேட்கும்போது இப்ப முடியாதுன்னு சொல்லிட்டா. அவ உன் மேல கொஞ்சம் கூட கருணை காட்டல. அவ இடத்துல வேற யார் இருந்தாலும் முடியாதுன்னு சொல்ல மாட்டாங்க. எனக்கு காசு எப்பதான் வருமோன்னு தெரியல. நான் எப்ப என்னோட பிசினஸ் ஆரம்பிக்க போறேன்? நாம எப்ப கல்யாணம் பண்ணிக்கிறது? நம்ம கல்யாணம் நிச்சயம் நடக்கும், அதுவும் சீக்கிரமா. அதுதான் எப்படி? திருடலாம். அக்கா வீட்ல நம்ம திருடுவோம். அந்த வீட்ல ஒவ்வொரு இடமும் எனக்கு தெரியும். அந்த காசு அவங்க எங்க வச்சிருக்காங்கன்னு தெரியும். வீட்டுக்குள்ள நுழையிறதுக்கு மட்டும் நீ ஏற்பாடு பண்ண. சரி, என் ஃப்ரெண்டு வினோத்தையும் கூப்பிடுறேன். வினோத் எதுக்கு? ஆளை கூட்டிட்டு வர சொல்றேன். அப்பதான் நம்ம மேல சந்தேகம் வராது. அங்க யாராச்சும் நம்மளை பார்த்தாலும் எல்லாரும் பக்கத்துல தான் யாரோ திருடிட்டாங்கன்னு நினைப்பாங்க. நான் வெளியே பார்த்துட்டு இருக்கேன், நீங்க போங்க. காசு கிடைச்சிருச்சு. காசு கிடைச்சிருச்சு. யார் அது? யாரு? யாரு நீங்க? யாரு நீங்க? என் காசு எதுக்கு எடுத்துட்டு போறீங்க? திருப்பி கொடுங்க என் காசு. விடுங்க. பாட்டி, என் பாட்டியை விடுங்க. என் பாட்டியை விடுங்க. விடுங்க. அவனை கொன்னுடாத. வேண்டாம். விடு. விடு. அவனை கொன்னுடாத. இவன் உன்னை பார்த்துட்டான். ஷோயல், ஷோயல், பாட்டி. சரி, அந்த காசுங்க? சார், சார், வினோத் கிட்ட இருக்கு, லக்னோல. லக்னோ போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. ஓகே சார். நீங்களாம் கொஞ்சம் கூட அவங்க பாவம்னு நினைக்கலையா? நீங்க 2 பேருமே மிருகங்க. அநியாயமா 3 கொலை பண்ணிருக்கீங்க. தூக்கு தண்டனையோட மோசமான தண்டனை தான் உங்களுக்கு கிடைக்கணும். இழுத்துட்டு போங்க இவங்கள. போலீஸோட விசாரணையாலையும் அவங்களோட புத்திசாலித்தனத்தாலையும் ஷீனா, மோஹின் அப்புறம் வினோத்தை ரிஸ்வானாவோட வீட்டை கொள்ளடிச்சதுக்காகவும் ரிஸ்வானாவையும் அப்புறம் அந்த 2 அப்பாவி பிஞ்சு குழந்தைகளையும் கொன்னதுக்காக அவங்க